பரிமளா அண்ட் கோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போதைப் பொருள் விற்று வரக்கூடிய வில்லன் சாண்டி மாஸ்டர் அவரை சில பேர் மர்டர் பண்ணிடுறாங்க. அவரை மர்டர் பண்ணது யாரு அப்படிங்கிறத ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸா இந்த படத்துல ரொம்ப வேகமா கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பரிமளா அப்படிங்கிறது ஹீரோயின் ஊர்வசி இல்ல, ஹீரோவான ஜெயராம் அவர் தான் இந்த படத்துல பரிமளா அப்படிங்கிற பேர்ல நடிச்சிருக்காரு. அது போக ஹீரோயின் ஊர்வசி அவங்களோட பேர் இந்த படத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திரன் அப்படின்னு ஒரு ஆம்பளை பேர் மாதிரி வச்சு நடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அருமையாவே இருக்கும். இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, பராசக்தி மதுமிதா அப்படின்னு. இவங்க 2 பேர்த்துக்கும் படம் ஃபுல்லா ஆகவே ஆகாதுங்க. சின்ன சின்னதா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி இவங்க ஃபேமிலி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அருமையா அவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. இப்போ சாண்டி மாஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோவோட வீட்டுக்கே போய் அவங்க பொண்ணை ப்ரொபோஸ் பண்றாரு. உங்க பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி மிரட்டிட்டு வருவார். என் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சேர்ந்து பொண்ணை கொல்லாம விட மாட்டேன், உன் அழிவு என் கையில தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையை விட்டுருவாங்க. அப்போ என் பொண்ணை இப்படி ஒருத்தன் சொல்லி மிரட்டுறான், இவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருந்து சிங்கம் புலியா வர வைக்கிறாங்க. இப்படியே காமெடி கலந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பா போகுதுங்க. இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சாண்டி மாஸ்டரை ஊர்ல இருந்து வந்த சிங்கம் புலி ஒரு ஃபைட் பண்ணி அவர் ஒரு மாதிரி பண்ணிட்டாரு. இப்போ சாண்டி மாஸ்டர் இறந்துட்டாரு அப்படின்னு நியூஸ் பரவுது. அப்போ நான் தான் கொண்டுட்டேன், நீங்க சொன்ன மாதிரியே கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் புலி அவங்க ஃபேமிலிட்ட சொல்றாரு. அப்பனா நம்ம தான் இந்த பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க எல்லாமே போலீஸ் விசாரிக்க வந்தா நம்ம இப்படிதான் பண்ணணும், நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பேசுறாங்க. அப்பதான் அந்த போலீஸ் ஆபீசரா காமெடி கலந்த செகண்ட் ஹீரோ இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி மிஸ்கின் அவர்கள் வர்றாரு. அவர் இந்த கேஸ் எடுத்து யார் இவங்களை மர்டர் பண்ணது அப்படின்னு விசாரிச்சுட்டு வர்றாரு. அப்படி வரும்போது தான் சிங்கம் புலி அந்த சாண்டி மாஸ்டர் வில்லனா கொல்லல அப்படின்னு தெரிய வருது. அதை கண்டுபிடிச்ச உடனேயுமே இன்னொருத்தர் மாற்றாரு, அவர் கொல்லல நான் தான் கொன்னேன் அப்படின்னு அந்த பொண்ணோட லவ்வர் இந்த விசாரணையில மாற்றாரு. சரி, அந்த பொண்ணோட லவ்வர் தான் ஏதோ பண்ணி கொன்னிட்டாரு, இதோட படம் முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, கொன்னது அந்த லவ்வர் அவரும் கிடையாது. அதையும் தாண்டி அந்த கொலையை யார் பண்ணா அப்படிங்கிறது இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா கொண்டு வச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு போதை விழிப்புணர்வு படமாகவும், இந்த படம் இதுவரைக்கும் வெளிவந்த போதை விழிப்புணர்வு படமா இல்லாம இந்த படத்தை கொஞ்சம் வித்தியாசமா காமெடி கலந்து குடும்பத்தோட பாக்குற மாதிரி ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அவரோட தியேட்டர்ல வாட்ச் பண்ணிருங்க. பரிமளா அண்ட் கோ ஒரு சிறந்த படமா இந்த வாரத்துக்கான படமா வந்திருக்கு. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.